அதாவது நம்ம வந்து திருக்கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். நம்ம டெய்லி கோயிலுக்கு வரோம், ஆனா பெரும்பாலும் யாரும் வரமாட்டோம் கோயிலுக்கு. வந்து திருக்கல்யாணத்துக்கு ஏன் வரோம்னா, அதாவது நம்ம கூட ஒரு விசேஷ நாட்கள்ல ஒரு புது துணி போட்டா நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் வரும். சந்தோஷம் வரும், ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வரும். நம்மளுக்கு புது துணி போட்டோம்னா வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் அன்னைக்கு போய் நீங்க ஒரு 100 ரூபாய் கேட்டு பாருங்க, அவர்கிட்ட போயிட்டு உடனே எடுத்து கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் வந்து புதுமணத்தொன்பதுல மாலை கழுத்துமா இருக்காரு. அவர் வந்து அவரும் மாலை கழுத்துமா இருக்காரு, மனைவியோட பக்கத்துல இருக்கிறதுனால தம்பதியோட பக்கத்துல மனையாரோட இருக்கிறதுனால அவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாராம். வந்து அதனால கேட்க சொல்லி ஒரு 100 ரூபாய் கொடுத்துறாராம். அதே மறுநாள் போய் கேட்டு பாருங்க, அவர் மனையார் பக்கத்துல போய் 100 ரூபாய் கேட்டு பாருங்க, புதுமணம் தலைப்பத்து இல்லைன்னு. ஏன்னா அந்த புது துணி மாலை இதெல்லாம் போட்டு இருந்தா சந்தோஷம் அடைவாங்களாம். வந்து யாரு மனுஷாசம். அதே மாதிரிதான் கடவுளும் ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. அதனாலதான் இப்ப திருக்கல்யாணத்துக்கு பண்ண சொல்ல சுவாமி பார்த்தா புது துணி, பட்டு வஸ்திரங்கள், மாலைகள், கழுத்து எல்லாமே ஒரு விசேஷமான அலங்காரத்தோட இருக்கிறதுனால அவர் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். அதாவது புளியம்பாக்கம் கிராம ஜனங்கள் வந்து அகிலாண்டேஸ்வரர் அகத்தீஸ்வரர் ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து. அதனால கேட்ட வரத்தை, அதாவது நம்ம என்ன கேட்கறோமோ அதாவது உடனே தருவாருன்றது ஒரு நம்பிக்கை வந்து. அதனாலதான் நம்ம மற்ற நாள்ல கோயிலுக்கு வரதுனாலும் திருக்கல்யாணத்துக்கு அன்னைக்கு கண்டிப்பா நம்ம கோயிலுக்கு வரணும். அதாவது அவர் பார்வதினா நம்ம அகிலாண்டேஸ்வரி சொல்றோம், சிவனன்னா நம்ம வந்து சுந்தரேஸ்வரன் சொல்லிட்டு நம்ம சிவனை சொல்றோம். வந்து இந்த 2 பேருக்கு வந்து கிராம மக்கள் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. வந்து இப்போ நம்ம நிறைய கல்யாணத்துக்கு போயிருப்போம். அதாவது ஒரு எல்லாருமே ஒரு டவுட்ன்றது வரும். இப்போ கல்யாணத்தை நிறைய கல்யாணம் பண்றாங்க, தாலி கட்டுறாங்க. வந்து தாலி கட்ட சொல்ல பார்த்தோம்னா ஐயர் ஒரு மந்திரம் சொல்லுவார். வந்து அதாவது மாங்கல்யம் தந்தனானே மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்மா விஜயஹேத்து தம் ஜீவ சரச சரம் சொல்லிட்டு ஒரு மந்திரம் சொல்லுவார். வந்து இப்போ ஐயர் கடவுளை தான் அந்த கல்யாணம் தான் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் எல்லாருக்குமே. வருமா வராது? எல்லாருக்கும் வரும். வருமா? கண்டிப்பா வரும். வந்து அப்ப அந்த மந்திரத்துடைய பொருள் என்னன்னா, இப்போ மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவனம். மம ஜீவனம் என்னன்னா, நான் கட்டிக்கு போற பொண்டாட்டியே மம ஜீவனம்னா என்னுடைய ஜீவன வரல நான் காப்பாத்துறேன்னு அர்த்தம். இல்லது மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவனம்னா என்னுடைய ஜீவன உள்ளவர்கள் என் பொண்டாட்டியை நான் காப்பாத்துறேன். இப்போ கடவுளுக்கு என்ன கட்டுவார்? வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, மாங்கல்யம் தந்தனானே மம ஜீவன ஹேத்துனா கண்டி. அந்த மம ஜீவனத்தை எடுத்துட்டு ஜெகம்ன்ற ஒரு வார்த்தை வருமா? என்ன வரும்? ஜெகம். ஜெகன்னா என்ன? அந்த 4 யுகங்கள் இருக்கிறவர்கள் நான் உன்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு சிவனே வந்து பார்வதிக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தான் கட்டிக்கிறாரு அந்த கல்யாணத்துல. என்னது? சிவனே அந்த 4 யுகத்துல நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ராமிஸ் பண்ணி தான் சிவனை. அதுதான் அந்த மந்திரத்துல. அதுதான் வந்து பேச சொல்ல வாய் நாக்கு பார்த்து பேசணும்னுவாங்க. ஒரே ஒரு சொல், அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் சொல்லுவாங்க. வந்து அந்த ஒரே ஒரு வார்த்தை மாறிச்சுன்னா கூட எல்லாமே மாறி போயிடும். வந்து அதுதான் வந்து மம அப்படின்னா என்னுடைய ஜீவனம் என்னுடைய மனைவியை காப்பாத்துறேன். ஜெகம்னா ஜெகம் உள்ள வரையிலும் என்னுடைய மனைவியை காப்பாற்றணும். சிவபெருமான பார்வதிக்கு அந்த சத்திய வாக்கு கொடுத்து காப்பாத்துறாராம். இதுதான் இந்த கல்யாணத்துல இந்த முக்கியமான மந்திரத்துடைய ஒரு இது. இப்பொழுது நமது விவாகத்துல, அதாவது திருமணத்துல முதல்ல பூணல், அதாவது பிரம்மச்சாரியா இருக்கும் ஒரு பூணல், கல்யாணம் ஆகும்போது ரெண்டு பூணல், கல்யாணம் ஆனதுக்கு குழந்தை பிறகு ஆச்சார விஷயம் தீட்சை ஆகும்போது 3 பூணல் போட்டுப்பாங்க. பிராமணர்களுக்கெல்லாம் உள்ளது. அதுபோல இப்பொழுது சுவாமிக்கும் இந்த விவாகத்தில் இப்பொழுது பூணல் யஜ்ஞோப வீதம் என்று சொல்லக்கூடிய உபநயனமானது அறிவிக்கப்படுகிறது. யஜ்ஞோப வீதம் நம்ம போறோம். அதாவது நம்மளுடைய முறைகள் கல்யாணத்துக்கு போறோம். முன்னெல்லாம் வந்து கிராமத்துல பெரிய நாட்டார் பெரியவன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துல எடுத்து நடத்துவாங்க. இப்ப யாருமே நம்ம யாரும் எடுத்து நடத்துல ஐயர் சாமான பிடிச்சிக்கிறது கல்யாணம் பண்றோம். வந்து அப்ப அப்படி கிடையாது. வந்து ஒரு முறைகள் இருக்கு. நம்ம போவோம், நடந்து வைக்கிறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அசாணி கால் கொம்புன்னு நடுறோம். ஏன் நடுறோம்? இப்ப வந்து ஒரு காலப்போக்கில் ஒரு ஸ்டைலா மாறி போச்சு அசாணி கால். இருக்கு அசாணி காலுடைய விரிவாக்கம் பார்த்தோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வந்து அதனால அந்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து அசானிக்கால் அரசருடைய ஆணைப்படி நடுகின்ற கால் அர்த்தம். அசானிக்கால் அரசருடைய ஆணைப்படி நடுகின்ற கால். அந்த நாள்ல கிராமத்துல கல்யாணம் நடத்துல ராஜாவை கூப்பிட்டு வருவாங்க. வந்து ராஜாவை கூப்பிட்டு சொல்ல அவருக்கு பரிவட்டம் கட்டி அவருக்கு பாலாபிஷேகம் அந்த சந்தனம்லாம் வச்சு பாதத்து சந்தனம்லாம் வச்சு ஒரு தலைமையா நிக்க வச்சு அவர் எதுக்கு வச்சுதான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். வந்து அந்த நாள்ல ராஜாக்கள் முன்னிலை. ஒரு காலகட்டத்தில் ராஜாக்கள் போக முடியாது, நிறைய கல்யாணம் வந்து ராஜாக்கள் போக முடியாது, அவருடைய செங்கோல் அமைச்சு வச்சாங்களா. வந்து
அந்த செங்கோலுக்கு ராஜாவுக்கு எப்படி மாலை மரியாதை பண்ணி அவருக்கு அந்த பரிவட்டம் கட்டி அந்த செங்கோலுக்கு உண்டான மரியாதை அந்த ராஜாவுக்கு என்னப்போ அது மாதிரி இது பண்ணி அந்த செங்கோலை நட்டு வச்சு அந்த கல்யாணம் பண்ணாங்களாம். காலகட்டத்தில் செங்கோல் இல்லை, ராஜாவும் இல்லை, பார்த்தாங்க மூங்கில் கொம்பு எடுத்தாங்க நட்டு வச்சுட்டாங்க. வந்து மூங்கில் கொம்புக்கு நம்ம எப்படி பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம்ன்ற மாதிரி பண்ணி அதை நம்ம பரிவட்டம் பூலாம் கட்டி, அதாவது அரசருடைய ஆணைப்படி நடுகின்ற காலம் அசானி காலத்தை நம்ம வந்து பொண்ணு முள்ளி எதுக்கெல்லாம் நட்டுன்னு இருக்கோம். இப்போ காலப்போக்கில் என்ன போட்டோ கால தலையால அது சனி மூலையை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கல்யாணத்தில் பார்த்தோன்னா பொண்ணுக்குள்ள எதுக்கு தான் அந்த கொம்பு இருக்கும், அந்த கொம்புல அந்த பரிவட்டம் மாதிரி டவல் கட்டி மாலைகள் எல்லாம் போட்டு எதிர்க்க உட்கார வச்சிருப்போம். ஒரு 20 வருஷத்து காலகட்டத்தில் போட்டோ வளர வளர அது கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போய் சனி மூலையில போய் உட்காந்துச்சு. அது வந்து அதுதான் அரசருடைய ஆணைப்படி நடக்கின்ற நம்மளுடைய கல்யாணத்துல. ரெண்டாவது பார்த்தோன்னா பூனல் போட்டுக்கிறோம், 4வது கூரை வேஷ்டி கூரை புடவை கொடுக்குறோம். அதே மாதிரி சுவாமிக்குன்னு பார்த்தோன்னா வேஷ்டி புடவை கொடுக்க போறோம், நம்மளுக்கும் பூனல் போடுறோம், சுவாமிக்கும் பூனல். அதாவது சுவாமியினுடைய வழி வந்த கல்யாணம் தான் அதெல்லாம் வந்து. அதுக்கப்புறம் நம்மள பாத பூஜை இருக்கு, ஆனால் சுவாமிக்கு கிடையாது. ஏன்னா அவருடைய நம்மளுடைய அதாவது ரொம்ப ரொம்ப இதுன்றதுனால அவருக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் மாங்கல்ய தாரணை இருக்கு, நம்ம கல்யாணத்தில் பண்ற மாதிரி அவருக்கும் பொறியிடுதல் இருக்கு, அம்மி போட்டு வெட்டி இடுதல் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுன்னா அந்த சுவாமியுடைய திருக்கல்யாணத்துல இருந்து நம்ம கல்யாணம் முறை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கோம். வந்து அதாவது எப்பவுமே கல்யாணத்துக்கு போனா என்னென்ன முறைகள் செய்யறாங்கன்னு சொல்ல கொஞ்சம் பார்க்கணும். ஐயர் என்ன பண்றாரு போறாரு, அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்ப எதுவுமே கிடையாது. அதாவது மொழி கவரை கொடுக்குறோம், சாப்பிட்றோம், கூட்டு ஓடிக்கிறோம். ஒன்றும் பிள்ளைக்கும் 2 அரிசி கூட நம்ம தலைமையில போட்டு அச்சத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்றது கீழவே போய் கீழே வந்துடும். வந்து அப்படி கூட கல்யாணம் போனா பகல்ல போனோம், தம்பதியை ஆசீர்வாதம் பண்ணணும், பல ஆண்டு வாழ்க்கை சொல்லிட்டு ஆசீர்வாதம். அதெல்லாம் யாருமே பண்றது நம்ம 500 ரூபாய் மொழியில பதில் மொழி எதுக்கு அது மாதிரி இருக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு போய் எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணணும். இப்பொழுது சுவாமிக்கு ரட்சாபந்தனம் என்று சொல்லக்கூடிய காப்பு கட்டுதல் வைபவமானது நடைபெறுகிறது. உன்னயந்தி சுவாதிதோ மனசாதே அபிகாஜார்த்தமத்யஸ்ய மாலை மாற்றினார் சார்.
ஓ